மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். நான் உங்கள் ஆனந்தன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை பார்க்கலாம் என்ன நடந்திருக்குதுன்னு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஐடி செக்டர் தான் தூக்கி நிறுத்திட்டு மார்க்கெட்டை. அதில் பார்த்தீங்கன்னா எல்என்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இன்ஃபோசிஸ், விப்ரோ எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நிஃப்டி பாருங்கள், இன்றைக்கி 246 பாயிண்ட்டை இன்க்ரீஸ் ஆகிருக்குது இப்போ காலையில் நம்ம பார்க்குறப்ப. ஸோ நம்ம நேற்று பார்த்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பு போய்கிட்டு இருக்குதுன்னு அப்படின்னு, இதை விட்டு இது இறங்கலன்னு இது போயிட்டுருக்குது. இங்கே வந்து இது தாண்டணும்னு நான் சொல்லியிருக்கிறோம். இது தாண்டுச்சுன்னா இங்கே போய் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் தூக்கிட்டு போகும் 25 கூட. பட் இப்போதைக்கு இது இங்கே தான் போயிட்டுருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம பார்த்தோம்னா ஃபெட் ரேட்லாம் கூட இன்றைக்கி டிசைட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நைட்டு நமக்கு தெரிய வரும். ஸோ நாளைக்கு இந்த மார்க்கெட்டுடைய எஃபெக்ட்டு ஃபெட் ரேட்டை பொறுத்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா டவுன் ஆகும், இல்லாட்டி மேலே போகுதான்னு நாளைக்கு தான் தெரியும், இது பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5 மினிட் சார்ட்டில் எடுத்துப்போம். காலையில் என்ன ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆரம்பிக்கும் போதே கேப் அப் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், கேப் அப் ஆகிருக்குது. ஸோ நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், எப்படி வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறது, ஈச் சார்ட் லைனை எப்படி பார்க்குறது வித்தவுட் இண்டிகேட்டர். ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கின்னு, ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு யாரும் சொல்கிறதுக்கு இல்லை, அதனால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இங்கே பாருங்கள், இன்றைக்கி காலையில் கேப் அப்போ ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனோடனே ஸோ இதை கட் பண்ணி இங்கே இறங்கலை. இங்கே பாருங்கள், இதை விட இது அப்பு. ஸோ இது இது இறங்கலை. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்குது. ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது 1 ஹவர் சார்ட்டில் போய் பாருங்கள். ஸோ எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கிராஸ் பண்ணிச்சுன்னா இது வரைக்கும் போகும். ஸோ இப்போதைக்கு இந்த 24 to 63 இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு அது போகணும். போயிட்டு மறுபடியும் இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகும். ஸோ இதுதான் இன்றைக்கி நிலவரம். நீங்கள் இண்டிகேட்டரோ இல்லாட்டி எந்த விதமான நியூஸு அது இது எல்லாம் சொல்லுவாங்க. பட் நீங்கள் நம்ம வேணும்னா இங்கே ஒரு லைனை கூட நம்ம போட்டு வச்சுட்டுருக்கலாம். ஓகே, பாருங்கள், இப்படி ஒரு லைனை போடுங்க. ஸோ இப்படி லைனை போடும்போது பார்த்திங்கன்னா இங்கே க்ளோஸ் இங்கே வச்சதுன்னா இப்போ மேலே போகும். ஸோ அப்படின்னா பார்த்திங்கன்னா இது வரைக்கும் போகும். எது வரைக்கும் 24,363 வரைக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி. ஸோ இதுதான் நீங்கள் எப்படி லைன் போட்டு பார்க்கணுன்றது, ட்ரெண்ட் லைனு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொன்றா. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் அப்பில் தான் இருக்குது. இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நம்ம எப்போவுமே விட்டுடுவோம். செகண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ இங்கே வராதப்போ அப்படியே இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே போயிட்டுருக்குது. ஸோ இன்ஃபோசிஸு பார்ப்போம். இன்ஃபோசிஸு கடந்த 3 நாளாக பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகினே தான் இருக்குது. அப்போ மார்க்கெட்டை எது தூக்கி நிறுத்துதுன்னு நம்ம பார்த்தோம். ஐடி செக்டர்ஸ் தான் நிறைய போயிட்டுருக்குது. இப்போ நீங்கள் நிஃப்டிக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாமல் அந்த 5 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இருந்தாலும் நம்மளுடைய இது என்ன சொல்கிறோன்னா, ஏதாவது ஒரு இது வந்தால் இந்த லைனை கூட தொட்டுட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேலே ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவசரப்படவும் முடியாது. பட் 1-2 மட்டும் கன்சிடர் பண்ண முடியும். மொத்தமாக பல்காக வாங்காதீங்க. ஏன்னா நம்மளுடைய இந்த லைன் இங்கே இருக்குது. இதை நம்ம எதுவுமே பண்ண தேவை. நம்ம இதை ரீச் பண்ணுதுன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பார்த்துட்டு இது தொட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் அதை பார்க்கலாம். அண்ட் எல்என்டியும் பாருங்கள் இன்றைக்கி எப்படி இருக்குது. எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் பாருங்கள், இதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது பார்த்திங்கன்னா இங்கே தொட்டுட்டு தான் போயிருக்குது. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓகே. ஸோ நீங்கள் இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா ஸோ இதை தாண்டி முடியல எந்த பாரம். அதனால்
ஓகே, இதை தாண்டி கீழே முடிஞ்சதுன்னா கீழே போகும். ஓகே, ஸோ இது வந்து மந்த்லியில் நம்ம பார்க்குறதால உங்களுக்கு அப்படி இருக்குது. இப்போ இங்கே பார்க்கலாம். ஸோ இது ஓகே, ஸோ போயிட்டு இருக்குது. அண்டு நம்ம எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா 755 கோடிக்கு நேற்று பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் டிஐஏஎஸ் ஆல்சோ 1644 கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறோம். நம்ம அப்படியே டபுளாக வாங்கியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். டபுள் ட்ரிபிளாக வாங்க ஆரம்பிச்சிட்டோம். பட் ஓகே, இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக பாருங்கள் வாங்கிறத. அண்டு நம்ம பரதீப் பாஸ்பேட்ஸ் இது பார்த்திங்கன்னா எல்லாமே பாருங்கள், இது போயிட்டே இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் போகும் 168 இந்த மாதிரியும் போயிட்டுருக்குது. ஸோ இது நல்லா, பட் நான் என்ன சொல்லியிருக்கேன், கேண்டல் வந்து ரொம்ப பெருசாக போச்சுன்னா சடக்குன்னு அது வந்து இறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாருங்கள். ஸோ கேண்டல் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்குது, அதனால் வந்து கொஞ்சம் இப்படி போகும், பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆயில் ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது க்ரூட் ஆயில் ப்ரைஸு ப்ளஸ் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் மறுபடியும் லைட்டாக இருக்கிறதால அந்த மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ இறங்கி இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா நிறைய பாரத் எலக்ட்ரானிக்ஸு, அதானி போர்ட்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கு. அதானி போர்ட்ஸு இப்போ வாங்கிறதா வேண்டாமா அப்படின்றத நம்ம பார்ப்போம். பாருங்கள், நல்லா பெரிய லைனாக வந்துருக்குதா. அப்படின்னா என்னென்னா பயம் முடித்து உங்களை வாங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. பட் இது எது வரைக்கும் வரலாம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பெரிய சார்ட்டில் போய் பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, பெருசாக லைன் போனாலே அடுத்தது கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி தான் இந்த லைனுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இருந்தாலும் நம்ம இப்போ எப்படி வாங்கிறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போதைக்கு இது வந்து இப்போது எதுவும் தோன்ற மாதிரி இல்லை. அண்ட் பவர் கிரிட் கார்ப்பரேஷன் பாருங்கள், 323 282. ஸோ இங்கேருந்து இங்கே வந்துருக்குது. ஸோ இங்கே டச் பண்ணி இது போய் இதை கிராஸ் பண்ணணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறதுக்கு போகுது, மறுபடியும் இறக்கி விட்றாங்க. ஸோ இதை ரீச் பண்ண முடியல. இன்னமும் வந்து அது மேலே போகிறதுக்கு ஒன்றும் எதுவும் இல்லை. பட் நீங்கள் இங்கே வந்து என்ட்ரி எடுக்கலாம். இந்த என்ட்ரி இங்கே எடுத்தீங்கன்னா, பட் இந்த லைனுக்கு போய் முடிவு வைக்கக்கூடாது. அப்படி முடிவு வச்சா நம்ம வெளியே வரணும். அதுதான் வந்து இது. ஸோ டே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு அந்த இது சொல்கிறாங்க. நீங்கள் லாங் டைமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இங்கே வாங்கிட்டு கூட வெயிட் பண்ணலாம். ஸோ மந்த்லி ஆல்சோ யூ கேன் சி ஹியர். மந்த்லியில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த 249 இதுக்கு இதை வந்து பண்ணணும். ஸோ லைன் போட்டு பாருங்க, ட்ரெண்ட் லைனை போடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இதை இந்த போட்டு பாருங்கள். ஸோ இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு திரும்ப இங்கே தான் வரணும். ஸோ இப்படி எதுனா 247 கூட வரும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் இது மந்த்லி லாங் டேர்மில் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து இல்லை, நீங்கள் இந்த லைனை இப்படி கூட போடலாம். ஸோ நீங்கள் அதை அப்படி போடுறதுக்கு பதில் இப்படி போட்டுட்டு, ஓகே, இதை இப்போ கிராஸ் பண்ணி போனதால் ஓகே இப்படி இருக்கிறது. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இங்கே இருந்து இப்படி வந்துட்டுருக்கு இல்லையா, அதனால் நான் வந்து இப்படி போட்டேன் நான். ஓகே, ஸோ இதில் இப்படி கூட போடணும். ஆனால் இது முடிஞ்சுது, வெளியே வந்துருச்சு இல்லைங்களா. ஏன்னா நம்ம ப்ரெஷர் க்ரியேட் ஆச்சுன்னா ஜம்ப் பண்ணி வேகமாக போகணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது க்ரியேட் ஆகி வேகமாக போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இது பார்க்கணுன்னா ஓகே, ஸோ இப்படி போகணும்.
இங்கே போடுவோம், இப்படி இருக்கட்டும். பட் எப்படி பார்த்தாலும் இங்கே 250 இந்த இடத்துக்கு வந்து போகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட் இவங்களும் வந்து இங்கே போகும். ஸோ ஆக்சிஸ் பேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஏறல. ஓகே. ஸோ இதுதான் எப்படி பார்த்தீங்கன்னா. ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இங்கே கீழே போய் முடிஞ்சிருக்கு, அதனால் வெயிட் பண்ணுங்கள், இது வரைக்கும் போகும். அது 1160 அந்த மாதிரி. ஓகே. ஸோ இப்போ நிஃப்டி இப்போ காலையிலன்றதை விட இந்த 2 நாளில் வந்து நல்லா முன்னேற்று ஏறிச்சு, மறுபடியும் நேற்று கொஞ்சம் கம்மியாச்சு, திரும்பி இன்றைக்கி கொஞ்சம் ஏறி இருக்குது. ஸோ இதுதான் நிஃப்டி. ஸோ நீங்கள் டெய்லி ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இது என்ன பண்ணுங்கள் நீங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்குது. இதை தாண்டி இது வரக்கூடாது. இதை தாண்டி இந்த இங்கே தாண்டி கீழே வந்து முடிஞ்சால் மறுபடியும் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ நீங்கள் வாங்கணுன்னா இங்கே தான் வாங்கணும். நீங்கள் நடுவில் போயிட்டு இங்கே போயிட்டுலாம் திடீர்னு பிடிக்கக்கூடாது. ஏன்னா அது மறுபடியும் இப்படி இறங்கி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கிராஸ் பண்ணி மேலே போயிட்டே இருந்தது. இப்போ என்ன ஆச்சு, இதை தாண்டி போக முடியல இங்கே. ஸோ இதை தாண்டி இங்கே போக முடியல, அது அப்படியே கீழே இறங்கிட்டு வருது. ஓகே. ஸோ அது வந்து இங்கே தாண்டி க்ளோஸ் வைக்கக்கூடாது. வச்சதுன்னா அவ்வளோதான், மறுபடியும் இறங்கும். அதனால் ஸோ இது இறங்காமல் போச்சுன்னா இப்படி போகும். ஓகேங்களா. ஸோ 1 ஹவரில் நம்ம பார்த்த இதெல்லாம் சொல்கிறோம். ஓகே. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். ஓகே. தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லியும் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் டீச் பண்ணுறேன். தனி வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன், எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்றதை சாட்டர்டே சண்டேல உட்காந்து 1 by 1 ஃபுல்லாக நான் போடுறேன். ஓகே. தேங்க்யூ மக்களே. பாய்.